சட்டமன்றத்தில் வெடித்த சர்ச்சை. ரதன் பண்டிட் நியமன அரசாணையை அதிரடியாக திரும்ப பெற்றார் முதல்வர் விஜய். தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் அனலை கிளப்பியுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ரதன் பண்டிட் என்பவரின் நியமன உத்தரவை தமிழக அரசு தற்போது அதிரடியாக திரும்ப பெற்றுள்ளது. முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரதன் பண்டிட் நியமிக்கப்பட்டார். இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்தே எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக தமிழக முதலமைச்சரின் அஸ்தான ஜோதிடருக்கு அரசு பொறுப்பு வழங்கப்படுவதா என சமூக வலைதளங்களில் அரசியல் மேடைகளிலும் விவாதங்கள் வெடித்தன. இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் திமுக தரப்பிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் ரதன் பண்டிட் நியமனத்தை கடுமையாக கண்டித்து பேசினர். சட்டமன்றத்தில் எழுந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் உடனடியாக இந்த முடிவை எடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு இடமளிக்காமல் ரதன் பண்டிட் நியமனம் குறித்த அரசாணையை திரும்ப பெறுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அரசு நிர்வாகத்தில் தனிநபர்களின் தலையீடு இருக்கக்கூடாது என்பதிலும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதே நோக்கம் என்பதை உணர்த்தும் வகையிலும் முதலமைச்சரின் இந்த அதிரடி நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. பதவியேற்ற குறுகிய காலத்திலேயே எதிர்க்கட்சிகளின் நியமன விமர்சனங்களுக்கு செவிசாய்த்து முதலமைச்சர் விஜய் தனது முடிவை மாற்றிக் கொண்டது அரசியல் நோக்கர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.